அண்ணா பல்கலைக்கழகத்தில் இன்று நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்த நாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதில் பங்கு பெறுவதற்காக ஐஎன்ஏ வெட்டீரன்ஸ் ஒரு 50 பேரும் அவங்களுடைய குடும்பத்தாரும் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஒரு 300 பேர் குடும்பத்தோடு வந்திருந்தார்கள். அதில் சிறப்பாக ஐஎன்ஏ வெட்டீரன்ஸ் 2 பேரும் நமது ஹானரபிள் கவர்னர் அவருடைய சிறப்பு சொற்பொழிவும் இருந்தது. அவர்களுடைய சொற்பொழிவை கேட்பதற்காக இந்த ஆடிட்டோரியத்தில் மொத்தமாக ஒரு 800 ஸ்டூடெண்ட்ஸ் தான் 800 மெம்பர்ஸ் தான் இருக்க முடியும். இவங்க 400 பேர் வெளியிலிருந்து வந்தவர்களை தவிர ஒரு 400 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இதில் பங்கு பெற முடியும். அதனால் 400 ஸ்டூடெண்ட்ஸுக்கு பங்கு பெறுவதற்கு அந்த கிளாஸஸை ஒரு 2 hours கேன்சல் பண்ணி அவர்களை இங்கே வர வச்சோம். கண்டிப்பாக இது மாணவர்களுக்கு நாட்டுப்பற்றை சொல்வதற்கும் இது கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும். இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு எல்லா அக்ரிடிட்டேஷன் ஏஜென்சிஸ் இது மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஈவெண்ட்ஸை நடத்துகிறோமான்னு கேட்குறாங்க. நாங்கள் நடத்துகிற ஆப்பர்ச்சுனிட்டியை ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாட்டுப்பற்றை உணர்த்துவதற்காக இது நடத்தப்பட்டது. அதில் எந்த தப்பு இல்லை. அதை தனியாக சொல்வது என்பதே எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அதில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸை ஒரு நாட்டுப்பற்று மிக்க ஒரு 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 நிகழ்ச்சி நடக்கும்போது எங்களுக்கு 2000 பேர் இருக்கிறதுக்கு இடம் இல்லையேன்னு தான் தோணுச்சு. அல்லது எல்லா மாணவர்களையும் உட்கார வச்சுருப்போம். அதில் 400 ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் வர வச்சுருந்தோம். அவங்க இங்கேயும் வராமல் கிளாஸுக்கு போகாமல் இருந்தாச்சுன்னா நல்லதில்லைன்னு சொல்லிட்டு தான் அட்டண்டன்ஸ் எப்போதுமே அவங்களுக்கு காலேஜ் நடந்தால் அட்டண்டன்ஸ் இருக்கும். எந்த நிகழ்ச்சிகளும் நடக்கலாம். இது ஒரு சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றிய நிகழ்ச்சி. அதற்காக கூப்பிட்டது எந்த தப்பு இல்லை. இதை யாரும் தப்பாக சொல்கிறவர்களை கேட்டால் தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. கண்டிப்பாக இது போன்ற நிகழ்ச்சிகள் நிறைய நடைபெறணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.